இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நமது பலன் என்ன? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனம் 4. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். So there went up thither of the people about 3,000 men, and they fled before the men of Ai. Joshua chapter 7 verse 4. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களில் 3000 பேர் அங்கே போனார்கள். அதாவது ஆயி என்கிற பட்டணத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய போனார்கள். அவர்கள் அந்த பட்டணத்தின் மனுஷருக்கு முன்பதாக முறிந்து ஓடினார்கள், அதாவது தோற்று போனார்கள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் நமது பலன் என்னன்னு நினைக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது ஒரு மனுஷன் நம்மளோட கவர்மெண்ட்ல ஒரு பெரிய உத்தியோகத்துல இருந்திருக்கிறாரு. அதாவது எங்க போனாலும் சரி, பீப்புள் அவருக்கு பயங்கரமான மரியாதை, மாலை போட்டு வரவேற்று, அவருக்கு எங்க போனாலும் ஃப்ரண்ட் ரோ தான். எல்லா இடத்துலையும் பீப்புள் விஷ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க. இந்த மாதிரி எங்க போனாலுமே அவரு தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இருப்பாரு. சோ நாளடைவுல என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு எண்ணம், நம்மள தான் இந்த ஜனங்கள் இவ்வளவு பெருசா நினைக்கிறாங்க, நமக்கு தான் பவர் இருக்கு, நம்ம பெரிய ஆளு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்போ இயர்ஸ் போகுது, அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்துட்டாரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவர் கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அபவ் 60 ஏஜ் ஆன ஒரு பர்சனுக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அதுதான் கிடைக்குதே ஒழிய, எந்த விதமான முன்னுரிமையோ பழைய மாதிரி எந்த விதமான ஒரு மாலை மரியாதையோ அவருக்கு கிடைக்கல. அப்பதான் ஒரு காரியம் அவருக்கு விளங்குது, இந்த மரியாதையும் இந்த மதிப்பும் நமக்கு கிடையாது, அதாவது எனக்கு கிடையாது. நான் வகித்த அந்த பதவிக்கு தான் இவ்வளவு பெரிய மரியாதை அப்படின்றத அவர் உணர்ந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது, தேவன் நம்மை பயன்படுத்தும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறோம், நம்மளுக்கு தான் இந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையை அநேக நேரத்தில் நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. இங்கே இந்த வாஸ்த வசனத்திலையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இதே கைண்ட் ஆஃப் காரியத்தை தான் செய்யறாங்க. அதாவது அங்க என்ன நடக்குதுன்னா, ஆயி என்கிற பட்டணம் இருக்கிறது, அதுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போகிறார்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவோடு கூட இருக்கிற ஜனங்கள். இஸ்ரவேலர் சாதாரண பீப்புளா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தா அவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ, போகிற இடத்துல எல்லாம் எந்தெந்த பட்டணங்களில் உள்ள மனிதர்களை பார்க்கிறார்களோ அவங்க வெற்றி வாகை சூடினவர்கள். இதுக்கு முன்பதாக நம்ம அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, எரிகோ பட்டணத்தை அவங்க எந்த அளவிற்கு ஆட்கொண்டார்கள், அதை எந்த அளவுக்கு முறியடித்தார்கள், அங்க இருக்க எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணினார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் தான், வீரர்கள் தான். இப்போ இந்த சிறிய பட்டணத்தோடு அவங்க யுத்தம் செய்ய போகும்போது தோற்று ஓடினதை நம்ம வாசிக்கிறோம். எதை வச்சு நான் சிறிய பட்டணம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்பதான வசனங்கள்ல நம்ம வாசித்தா அங்க எழுதப்பட்டுள்ளது, யோசுவா வேவு பார்க்கிறதற்காக, அதாவது தேசம் எப்படி இருக்கிறது, அங்க ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கிறதற்காக அங்க வேவுக்காரர்களை அனுப்புகிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் உள்ள ஜனங்கள் போக தேவையில்லை, மாறாக கொஞ்சம் பேர் போனாலே போதும், இந்த ஆய் பட்டணத்தை நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு. அதற்கு பிற்பாடுதான் என்ன நடக்குதுன்னா, 3000 பேர் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள்ல அங்க யுத்தம் செய்ய போகிறார்கள். அவர்கள் தோற்று போனதை நம்ம பார்க்கிறோம். ஏன் தோற்று போனாங்க? இந்த மனிதர்களுடைய பலன் குறைந்து போனதா, இல்லைன்னா யுத்தத்தை மறந்து போனார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதே பலசாலிகள் தான், அதே பராக்கிரமத்தை செஞ்சவங்க தான், அநேக வெற்றிகளை பெற்றவர்கள் தான். ஆனால் முன்பாக அவர்களோடு இருந்த தேவனுடைய கரம் இப்போ அவங்க கிட்ட கிடையாது. நாம அந்த அதிகாரத்தின் தொடக்கத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஜனங்கள்ல ஒருத்த என்ன பண்றான் அப்படின்னா, தேவன் சொல்லிய காரியத்தை மீறி விடுகிறான். சாபமானதை தான் கொள்ளையிட்ட பொருள்களிலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறான். எந்த இடத்தை மேற்கொண்டாங்களோ அங்க எல்லாத்தையும் சுட்டெரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இவன் சில பொருட்களை இச்சித்து இவன் எடுத்துக்கொண்டது நிமித்தமாக கர்த்தருடைய கோபம்
இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்தது. இதை அறியாம தான் என்ன பண்றாங்க, தேவன் நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம போனா விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, தோற்று போனார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, நம்மில் அநேகர் இந்த காரியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம், பண்ணிட்டு இருப்போம். அதாவது தேவன் என் கூட இருந்தாரு, அப்ப நான் தேவனால பயன்படுத்தப்பட்டேன், அப்ப நான் செஞ்ச காரியங்களை பேஸ் பண்ணி அதே விஷயத்த சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால என் வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போயிருக்கலாம். தேவனுக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியம் செஞ்சு அவருடைய கோபத்தை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம். இப்பவும் நான் நினைக்கிறேன், நான் பலசாலி, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் பிரேயர் பண்ணா காரியங்கள் மாறும், நான் வர்ஷிப் பண்ணா ஜனங்கள் அசைக்கப்படுவார்கள், இப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நான் ட்ரை பண்றேன், என் மாம்சத்துல ட்ரை பண்றேன் அப்படின்னா நாம ஃபெயிலியரா தான் முடிஞ்சுவோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இது எனக்குள்ள இருக்கிற என்னுடைய டேலண்ட் கிடையாது, என்னுடைய பலன் கிடையாது, நான் என்னுடைய திறமையினால இவ்வளவு நாள் நான் ஓடல, மாறாக எனக்குள்ளா இருந்த தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம் என்னை வெற்றி பெற வைத்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அங்க நம்ம பார்க்கிறோம், சிம்சோன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தன்னுடைய பலத்தை இழந்துட்டாரு. ஆனால் இது அறியாமல், அந்த வசனம் தெளிவாக சொல்லும், பெலிஸ்தியர் வழக்கம் போல வர்றாங்க, நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அந்த சிம்சோன் போறாரு. முடிவு எவ்வளவு பரிதாபம் ஆயிட்டுன்னு நமக்கு தெரியும். சோ எனக்கு அன்பானவர்களே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை தான் நம்முடைய பலனா நம்ம எப்பவும் சார்ந்திருக்கணும். அவருடைய பிரசன்னம் தான் எனக்குள்ளா இருந்து என்னை இயக்குகிறது, அவருடைய அபிஷேகம் தான் என்னை காரியத்தை செய்ய வைக்கிறது. ஆகவே நான் ஒண்ணும் கிடையாது, என்னுடைய டேலண்ட், என்னுடைய திறமை ஒண்ணும் கிடையாது, மாறாக தேவன் தான் என்னுடைய பலன் அப்படின்னு நம்ம எப்போ ஓட ஆரம்பிக்கிறோமோ தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர் தகப்பனே, எங்களை பலவான்களாய் பலப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. அப்பா, நாங்க ஒருபோதும் அதை மறக்க கூடாது. ஆவியானவரை, எந்த நேரத்திலையும் எங்களுடைய மாம்சத்துல அந்த காரியத்தை நாங்க சிந்திக்க கூடாது. நான் பண்றேன், என்னுடைய திறமை தான் அப்படின்னு எந்த விஷயத்திலையும் நாங்க நினைக்காமல் இருக்க ஆவியானவரே, நீர் எங்களை பாதுகாத்துக்கோங்க அப்பா. எல்லா நேரத்திலும் தேவனை மாத்திரமே நாங்க சார்ந்து செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.